கால் பண்ணுனா ரொம்ப மரியாதையா பேசுவாங்க. எப்ப வரீங்க, எப்ப வரீங்க, எப்ப வரீங்க, அவங்க கோவமா இருக்குன்றது அதுலயே தெரியும். இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆவீங்க? இதுதான் சாக்குன்னு அவ தூங்குனதுக்கு அப்புறமே போகணுன்றதுக்காக ஆபீஸ்ல இருந்துட்டு போ. ராஜதந்திரங்களை கரைத்து குடித்திருக்கிறாரா சார்? ஆனாலும் நான் வந்து நைட் முழிச்சிருந்து அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சார் தூங்குவேன். ஏன்னா கடமை நமக்கு முக்கியம்ல. கண்டிப்பா. பேசவே மாட்டாங்க சார். கெஞ்ச வேண்டியதா இருக்கும். என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எக்ஸ்ட்ரீமா கெஞ்சுறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. கால்ல வேணா விழுவா அப்படின்னு கூட கேக்குற மாதிரி தோணும். இதை நான் எதிர்பார்த்ததான். நான் சண்டையை மேல மேல இழுப்பேன். நான் இழுக்க இழுக்க அவரை எக்ஸ்ட்ரீம் லெவல் கீழே இறங்கி வந்து கெஞ்சுவாரு. அப்படி என்றால் வெள்ளைக்குடி வேலை செய்யவில்லையா? அப்படின்னு அழுகிற லெவலுக்கே போயிடுவாரு. அப்போ வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப நான் தான் அந்த உலகத்துக்கே ராணி மாதிரி எனக்கு இருக்கும். எங்க அப்பா என்னோட ஆம்பிஷன் இவர் கூட சண்டை போட்டு ஒரு 1 வீக் அந்த சண்டை கண்டினியூ ஆகணுங்கிறதா என்னோட ஆம்பிஷன். இதுவல்லவா லட்சியம். நான் நேராவே இங்க கேட்டேன், யாரெல்லாம் மனைவியின் காலில் விழுந்து கெஞ்சி இருக்கிறீர்கள்? நீமா